நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுது நாங்கள் பிரித்தானிய அரசியல் பற்றி பேசவிருக்கிறோம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவதா இல்லையா என்கிற விவகாரங்கள் சூடுபிடித்து மிக பெரிதாக வளர்ந்திருக்கின்ற ஒரு சூழலில் அதன் பிறகு அதனை அடுத்து உடனடியாக வெடித்து கிளம்பிய விவகாரம் பிரித்தானியாவின் தொழிற்கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம். அதனுடைய தலைவரான ஜெரமி கோர்பின் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சதி முயற்சிகள் முறியடிக்கப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் ஒரு தலைவர் தேர்தலை அந்த கட்சி எதிர்நோக்கி இருக்கிறது. ஆக பல வேட்பாளர்கள் அவருக்கு எதிராக நிற்கப் போகிறார்கள் என்கிற கதைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து கடைசியாக இப்போது ஓவன் ஸ்மித் என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஜெரமி கோர்பினுக்கு எதிராக போட்டியிடுவது என்பது உறுதியாக இருக்கிறது. ஒருபுறத்தில் நீதிமன்றம் வரையில் அந்த கட்சியினுடைய புதிய உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்கான அனுமதி இருக்கிறதா இல்லையா என்கிற விவகாரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. மறுமுனையில் ஜெரமி கோர்பின் இல்லை மீண்டும் தலைவர் பதவியினை வென்றே ஆவது என்கிற கோணத்தில் அவரும் அந்த கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர்களும் ஒரு புறத்தில் ஒரு போர் போன்றதான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். மறுமுனையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஓவன் ஸ்மித் போன்றவர்கள் அவர்கள் பதவியில் வெல்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு தலைமை பதவிக்கான வேட்பாளர்களுக்கு மத்தியில் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் யாருக்கு ஆதரவளிப்பது, என்ன அடிப்படையில் ஆதரவளிப்பது என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இது பற்றி இன்றைய பொழுது நாங்கள் பேசவிருக்கிறோம். பிரித்தானிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜெரமி கோர்பின் பிரதமராக வருகிற சூழல் வருமாக இருந்தால் ஏற்படும் என்கிற ஒரு எதிர்ப்பு கூறல்களுக்கு மத்தியில் தமிழ் தோழமை இயக்கத்தின் சார்பில் 2 பேர் இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிகழ்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம். சேனன், நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். வணக்கம். அதே போன்று இசைப்பிரியா, உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். இப்போது பிரித்தானியா முழுவதும் பரவலான ஒரு சூறாவளி பிரசாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தொழிற்கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற ஜெரமி கோர்பின் பல சமூகங்களோடும் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ் சமூகத்தின் சார்பில் ஒரு உறுப்பினரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். உண்மையில் சேனன் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆக உங்களோடு பேசுவதற்கிடையில் நீங்கள் அங்கே என்ன பேசினீர்கள் என்று பார்த்துவிட்டு வர வேண்டும். இதனை கொஞ்சம் பார்க்கலாம். ஜெரமி கோர்பினுக்குரிய அந்த கூட்டம். Together we have to win, we can win, we will win. Jeramis Corbyn has been a long time friend of Tamil community living in Britain. From 1983 when massacre took place, he marched with us. In 2009 again when a major killing took place in Sri Lanka of Tamils, and he marched with us while 150,000 Tamils marched on the streets of London, while the right-wing media and the politicians stood by. He stood with us. So it's a long history of Jeramis Corbyn in supporting, and his principal stand on the question of a right to self-determination has earned him enormous respect in the community. So far, the political participation of the Black Asian population in general has been very low. Why? Not because we are all stupid like the Daily Mail sort would like to portray us. Instead, no major party represented us and stood for what we want, what represented our interest. And for decades, that has been a case. The Tory pandered to racism, and the Blairite thought they can go to war and cut the tuition fees and then take our vote for granted. And this changed. A significant event took place last year. Hundreds of thousands of people were politicized, able to come to politics to defend their life and also what's better for the society. And Jeramis has done that. And then that's why he's able to mobilize a meeting like this. We're able to come and express our voice and so on. However, we also need to harness this trend, bring together 200,000 plus Tamils living here and millions of Black and Asian people living in Britain need to have their voice heard, and we've got to bring them together, welcome everybody into this movement, and then stand firm against the bureaucratic
attempt to limit this movement, and then we all build together on that basis. But I'm also in Sri Lanka. I'm originally from Sri Lanka, where there's a big socialist tradition, and then we would like to welcome all those who still carry that tradition living in Britain to join this movement. The Tories and the right wing fear Jeremy Corbyn and really hate him, not because he is not electable, precisely because he will be our next prime minister. Friends and comrades, let's make our voice heard. Far too long we saw our fates being sealed under the Westminster bubble. We got to free from that, which means we have to organize. We have to mobilize and come together. Talk to your friends, talk to your relatives, talk to the people that you know, and enthuse them to take part in an important movement that is developing in Britain right now. அது சேனன் தமிழ் தோழமை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சேனன் இந்த கூட்டம் பற்றி சொல்லுங்கள். இது ஒரு இப்போ அண்மை காலத்தில் பிரித்தானிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெரமி கோர்பினுடைய வருகை என்பதும் எதிர்க்கட்சி தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டதும் என்பதும் இனி மீண்டும் ஒரு தேர்தலை அவர் சந்திக்கிறார் என்பதும் பிரித்தானிய அரசியலில் நீண்ட காலத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இளைஞர்கள் இந்த அரசியலில் ஆர்வமில்லாமல் ஒதுங்கி நின்றவர்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்கள், இந்த அத்தனை பேருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக ஜெரமி கோர்பின் தெரிகிற ஒரு சூழலில் தான் இந்த வேகமான அலை என்பது இங்கே அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அலைக்குள் தான் தமிழர்கள் சார்பில் நீங்கள் அங்கே சென்று பேசியிருக்கிறீர்கள். அந்த கூட்டம் படித்தவர்கள் எங்கே நடந்தது, என்ன விடயம் அது? இங்கு லண்டனில் ஹைபரி ஃபீல்டில் இங்கே இருக்கின்ற முக்கியமாக இருக்கின்ற பிளாக் நேஷன் கம்யூனிட்டி இருக்கின்ற ரெப்ரசன்டேட்டிவ்கள் கூப்பிட்டு இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக இங்கு ஒடுக்கப்பட்டிருக்கின்ற குரல்களுக்கு எப்படி குரலை கொடுப்பது என்பது ஒரு பிரச்சனை. அரசியல் ரீதியாக தொடர்ந்து ஆசியர்களோ ஆப்பிரிக்கார்களோ நீண்ட காலமாக ஜெனரேஷன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அரசியலில் ஈடுபது மிக குறைவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அங்கு சொன்னது போல் அவர்கள் முட்டாள்கள் அல்ல. அதுக்கு காரணம் அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுகின்ற, அவர்களுடைய நலன்களை பிரதி செய்கின்ற அரசியல் இங்கு இல்லை. உதாரணத்துக்கு நான் அதில் குறிப்பிட்டது போல் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை ஆர்டிகுலேட் பண்ணி அதற்குரிய ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கட்சி இயங்குமாக இருந்தால் அதை நோக்கி ஏராளமான தமிழ் மக்கள் திரும்பி இருப்பார்கள் தானே? இல்லை, இவர்கள் வாக்குறுதிகளும் பேச்சுமாக இருக்கிறதே தவிர அப்படி அல்ல. இதற்கு மாறாக ஒரு ஒடுக்கப்படுகின்ற மக்கள், பிரச்சனைகளில் சந்தித்து கொண்டிருக்கின்ற மக்கள், இவர்கள் சார்ந்து தனது குரலை தெளிவாக ஜெரமி வைக்கிறார். குரலை மட்டுமல்ல, அவர் திட்டவட்டமாக சொல்கிறார், நான் இதுதான் செய்வேன் என்று. அவர் மேல் ஒரு நீண்ட நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு அதை நிறைவேற்றுகிற வரலாற்று பார்வையில் அது இப்போ ஜெரமி கோர்பினை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அவருடைய விமர்சகர்கள் கூட சொல்லுகின்ற ஒரு விடயம், கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரு மனிதன், நேர்மையான மனிதன், மக்களை சார்ந்த அந்த பிரச்சனைகளை மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்றவர் என்கிற அந்த ஒரு பாங்கு அவருடைய அரசியலை மிக தெளிவாக முன்னெடுத்து வந்திருக்கிறது. உண்மையில் அங்கே சேனன் அந்த உரையில் சொல்லியிருந்த ஒரு விடயத்தை இங்கே கொடுத்து காட்டலாம். ஒன்று, 1983 இலங்கையில் இனவன்முறை நடைபெற்ற பொழுது, அல்லது தமிழர்கள் மீதான இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது, அந்த காலத்தில் 36 வருடங்களுக்கு முன்னதான அந்த சூழலில் அதை பற்றி பேசியிருக்கிறவர், அதற்கு எதிராக பேசியிருக்கிறவர். அதே போன்று 2009 தமிழர்கள் அழிக்கப்பட்ட பொழுதும் அதற்கு எதிராக பேசிய அந்த 2 பதிவுகளை எந்த காலமும் மிக தெளிவாக சுயநிர்ணய உரிமை இந்த மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக பேசி வருகிற ஒரு தலைவராக ஜெரமி கோர்பின் இருக்கின்ற ஒரு சூழலில் தமிழர்கள் அவர்களுடைய நலன்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒருவர் பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவராக, தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக, அதனை தாண்டி பிரதமராக வரக்கூடும் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு கேள்வியை அவர்கள் பொதுவாக மக்கள் கேட்கலாம். அந்த சமயத்தில் வேறு சிலர் பேசியிருக்கலாம், பேந்தும் சிலர் சொல்லியிருப்பார்கள் தானே என்று. அவர்கள் சொன்னதுக்கும் ஜெரமி கோர்பின் அந்த சமயம் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் சும்மா தமிழ் மக்களுக்கு சார்பு என்று மட்டும் சொல்லி போட்டு விடவில்லை. இல்லை, அது ஈஸியான ஒரு தொழில். அவர் சொன்னார், உடனடியாக ஆயுதம் வழங்குவதை நிறுத்து, உடனடியாக இந்த வர்த்தகம் அவர்களுடன் செய்வதை நிறுத்து, உடனடியாக இந்த கவர்மெண்ட்டுக்காக உடனடியாக நடவடிக்கை எடு. அதாவது நாங்கள் 1,50,000 பேர் மார்ச் பண்ணி கொண்டு இருக்கும் போது இந்த நடவடிக்கை எடுன்னு சொல்லி பாராளுமன்றத்தையும் பேசினார், அது எங்களுடைய மேடைகளிலும் பேசினார்.
இந்த பேச்சு வேறு யாரும் பேசவில்லை. இது நடவடிக்கை சார்ந்தது. எதை அங்கே மக்கள் அழுகிறார்கள் என்பதற்கு கவலை தெரிந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும், என்ன நடவடிக்கை என்பதை திட்டவட்டமாக சொன்னது ஒரு சிலர் தான் இல்லையா? அந்த வரிசையில் ஜெரமிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றிருந்தது. ஜெரமி கோபன் அதில் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டம், அதில் அவர் பேசியிருந்தார். அதில் உண்மையில் இன்று இருக்கக்கூடிய அரசியலில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு சூழலில் தமிழர்கள் நடத்திய இந்த கூட்டத்தில் என்ன சொன்னார் என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். மிக சுருக்கமான பார்வைதான். பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த கூட்டத்தில் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஜெரமி கோபன் அங்கே இப்படி பேசியிருந்தார். From activity and comes above all from unity. And I look around this room and I see a massive sense of unity of the entire Tamil community, standing up for the community here, but also, of course, the community back home and the problems they're facing. There's a number of colleagues here. Hillary's already spoken, Fabian's here, Kate's here, Joan's here, Dawn's here, and I'm sure Siobhan and others are here or coming back and forth from this meeting, because the influence of Tamils for Labour is very important and very considerable, and I want that always to be the case. And as you kindly said, I've been involved in various ways in the cause for a very long time. And when I was first elected to Parliament a long time ago, before recorded history began, in 1983, there was then a very useful rule that any MP could take up any immigration case anywhere in the country, whoever it was and whatever it was. And so you had a power, every MP had a power to intervene and stop the removal of an asylum applicant in order to make representations to the Home Office at that time. And my office was established very quickly as a centre to be used in order to prevent Tamil asylum seekers being deported. The Home Office hit back and said we had to have full representations in within 24 hours of a phone call being made by me. And we did hundreds of cases because we had a whole team of volunteers writing those cases. And as a result of the work of those volunteers and the community and the legal advice, a very large number of people were not deported to Sri Lanka in 1983, 84 and 85, and able to remain in this country, make their homes here, develop their lives here, run their businesses here, and be active in Tamils for Labour 30 years later. So you see what I mean? What goes on? ஜெரமி கோபன் பேசிய என்னுடைய ஒரு கொஞ்சம் ஞாபகத்துக்கு அங்கே கொண்டு வந்துட்டோம். அவர் சொல்கிறபடி 83 அங்கே வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட சூழலில் வெளிநாடுக்கு தப்பி வந்தவர்களை திருப்பி அனுப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிற பொழுது அந்நாட்களில் கடிதம் எழுதி குடியுறவு திணைக்களத்தோடு பேசி அந்த திருப்பி அனுப்பப்படுதலை தடுத்து நிறுத்தியிருந்தோம். பல நூற்றுக்கணக்கானவர்கள் அவ்வாறு போகாமல் இந்த நாட்டில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்று அவர்கள் கடைசியாக தொழிற்கட்சிக்கு ஆதரவான நிலையில் வரக்கூடிய அளவுக்கு காலமாற்றம் வந்திருக்கிறது என்பதும் அவர் சொல்கிறபடியும், குறிப்பாக 83 எந்தளவு தூரம் இந்த விடயத்தில் தான் ஒரு செயல்பன்மையோடு ஒரு ஆக்டிவாக இருந்தேன் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த கருத்து என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்தில் நான் இசை உங்களிடம் வர வேண்டும். போது முக்கியமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கூட இப்போது தமிழ்ஸ் ஃபார் லேபர் என்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் உண்மையில் தமிழ் சொலிடாரிட்டி என்கிற அமைப்பு கட்சி சார்ந்து கடந்த காலத்தில் இயங்கியதை நான் பார்த்திருக்கவில்லை. நீங்கள் கடந்த வருடம் நினைக்கிற ஒரு வருடத்துக்கு முன்னர் வரையில் நீங்கள் தொழிற்கட்சிக்கோ கன்சர்வேட்டிவ் கட்சிக்கோ சார்பாக இல்லை. இப்போது தமிழ்ஸ் ஃபார் கோபன் என்கிற ஒரு அமைப்பு கூட உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்களும் கோபனுக்கு ஆதரவான ஒரு பிரசார நடவடிக்கை இயங்கி இருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன காரணம்? இல்லை, இதை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஜெரமி கோபினால் லட்சக்கணக்கான இளையோர் புதுசாக அரசியலில் ஈடுபட்டு சோஷியல் மூவ்மெண்ட்ஸில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கணும். இது தமிழ் மக்கள் மட்டும் சார்ந்த ஒரு மாற்றம் அல்ல. எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் இடையிலும் இந்த மாற்றம் நடந்தோன்னு இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா ஜெரமி கோபின் ஒரு பிரின்சிப்பான மேன். அவர் மக்களுக்கு சார்ந்த கருத்துக்களையும் அரசியலையும் ஆரம்ப காலத்திலேருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்போவும் எம்பிஸோட ஒர்க் பண்ணக்கூடாத பொசிஷனை நாங்கள் வச்சதில்லை. மக்கள் நலன் சார்ந்து வேலை செய்கிற எம்பி மேரோ ஒடுக்கப்பட்ட அமைப்புகள் எல்லோரோடையும் சேர்ந்து தான் நாங்கள் வேலை செய்கிறோம்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜெரமி கோபினை நாங்கள் முழுசாக ஆதரவிக்கிறோம். ஏன்னா ஜெரமி கோபின் மக்களுக்காக நிற்கிறோம், நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் எப்போவும் எங்கண்ட உண்மையான தோழர்களும் தோழிகள் அப்படி எங்கண்ட ரியூ அலாய்ஸோட தான் நாங்கள் எப்போவுமே நிற்போம். ஸோ அதனால தான் நாங்கள் ஜெரமி கோபினுக்கு ஆதரவை இப்போ ஒரு ப்ரொபகேண்டாவை நாங்கள் ஒரு பிரச்சாரமாக செஞ்சு கொண்டே இருக்கோம். அதில் ஒரு சின்ன நீங்கள் இப்போ தமிழ்ஸ் ஃபார் கோபின் என்ற ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இது நான்
சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா தமுஸ் ஃபார் கோபின் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸோ ஆஸ் குயின் மேரி இப்படி யூனிவர்சிட்டியில் இருக்க இளையோர் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தமுஸ் ஃபார் கோபின். ஸோ இது நாங்கள் சந்திக்கும் போது தமிழ் சொலிடாரிட்டி, அது தமிழ் தோழமை இயக்கம் வந்து அதுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்தது. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஜெரமி கோபினை எலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடராக எலெக்ட் பண்ணணும் லேபர் பார்ட்டியில். அதுக்கப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் 100% பின்னால் இருப்போம். ஜெரமி கோபினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஜெரமி கோபினை பொறுத்த வரைக்கும் அவரை தலைவர் பதவியில் நீக்குவதற்காக கடந்த ஓராண்டுகளில் கட்சிக்குள் பலவிதமான செயற்பாடுகள் நடந்திருக்கின்றன. இது பரவலாக ஊடகங்களில் வெளிவந்திருந்தபடியும் ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரிய தன்மை கொண்டு ஊடகங்கள் அவரை விமர்சித்தும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு மனிதர், அன்இலெக்டபிள் என்கிற ஒரு விதத்தில் அவர்களை காட்டினார். நல்ல மனிதன், ஆனால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர் என்கிற ஒரு பார்வையில் வாய்க்கப்பட்ட போதும் அடுத்தடுத்து அந்த வந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது அந்த விமர்சனங்கள் எல்லாம் உடைத்தெறிந்து அவரை இன்னும் பலமாக வைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய 173 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தும் கூட அவரை பதவியிலிருந்து நீக்க முடியாத அளவுக்கு அந்த பலம் என்பது அதிகரித்து செல்கிறது. இப்போது நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் அல்லது பொதுவாக கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இல்லை, மீண்டும் வெற்றி பெறுவதை நாங்கள் தடுக்க முடியாது. சரி, நீங்களை போன்ற அதாவது தொழிற்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக கடந்த காலத்தில் இல்லாதிருந்தவர்கள் இப்போது நேரடியாக சென்று கோபினை ஆதரிக்கிற பொழுது பரிவாரியாக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்பது இடதுசாரி தன்மை கொண்டவர்கள், ஃபார் லெஃப்ட் என்று கூடக்கூடிய தீவிர இடதுசாரி தன்மை கொண்டவர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, ஒரு விதமான புரட்சிகர அபிலாஷைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக தொழிற்கட்சிக்குள் உறுப்பினர்களாக சேர்ந்து கோபினை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது உண்மையில் வந்து ட்ரொஸ்கிசம் சார்ந்தவர்கள் தான் இதனை செய்கிறார்கள் என்று கூட தொழிற்கட்சியினுடைய துணைத் தலைவர் டொமர்சன் சொல்லியிருந்த அளவுக்கு போயிருந்தது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒரு மிலிட்டன்ஸை, ஒரு வேகமாக செல்லக்கூடியவர்களை, இவ்வாறான ஒரு தீவிர இடதுசாரிய தன்மை கொண்டவர்கள் புரட்சிக்காக இதனை செய்கிறார்கள் என்று சொல்கிற அந்த விமர்சனம் எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது என்று சொன்னால், தற்போது இங்கிலாந்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விவாதம். நீங்கள் பொதுவாக எல்லா ஊடகங்களிலும் பார்த்திருப்பார்கள். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விவாதம் தான் இது. இந்த விவாதம் 2 பக்கத்தை காட்டுகிறது. ஒன்று, ஜெரமி கோபின் யார், ஜெரமி கோபினை பாதுகாத்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக கதைப்பவர்கள் யார், ஜெரமி கோபினை எதிர்ப்பவர்கள் யார் என்று 2 பக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இதை ஏற்படுத்துது இந்த விவாதம். ஜெரமி கோபினை எதிர்ப்பவர்கள் எல்லா விதமான வலதுசாரிகள் இருக்கிறார்கள். ஜெரமி கோபினை அவர் வரணும் என்று விரும்புகிறவர்கள் இடதுசாரிகளாக இருக்கிறார்கள். அந்த இடதுசாரி வலதுசாரி என்ற பிரச்சனை என்ன என்பதுதான் இங்கே ஒரு கொஸ்டின். வலதுசாரிகள் என்பது அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஓகே, சில கட்ஸ் சர்வீஸுகள் இல்லாமல் தான் போகும், NHS என்ற ஹாஸ்பிட்டல் சில நேரம் சிலதை மூடத்தான் வேணும், டியூஷன் ஃபீஸ் கூட்டத்தான் வேணும், மற்றது பாடசாலைகள் மூடப்படத்தான் வேணும், பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து தான் போகணும், பெல்ட்டை கொஞ்சம் உருட்டி காட்டுங்கோ, நாங்கள் கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து மிச்சம் பிடிச்சு நாங்கள் எக்கனமியை தூக்கணும். இதுதான் இந்த வலதுசாரிய கொள்கை. இது கொள்கை சார்ந்த பிரச்சனை. இடதுசாரிகள் சொல்கிறார்கள் அதற்கான அவசியம் இல்லை. இந்த வலதுசாரிகள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினை மாற்றமில்லை, தொழிற்கட்சியிலும் இருக்கக்கூடிய கட்சியில் இருப்பவர்கள், ஊடகங்களில் இருப்பவர்கள், ஊடகம் சார்ந்திருப்பவர்கள், பல்வேறு விதமான. அதே சமயத்தில் இடதுசாரிகள் சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீண்ட காலமாக அதற்குரிய அவசியம் அல்ல, வறுமையிலேயோ ஒடுக்கப்பட்ட விதத்திலேயோ இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏற்கனவே ட்ரில்லியன் கணக்கான பணம் இருக்கின்றது. டேக்ஸ் டோஜ் பண்ணுற இந்த கொஞ்சம் வீதம் ரிச்சாக இருக்கின்ற சூப்பர் ரிச், நான் சொல்கிற சாதாரண கடை வச்சிருக்கிறவர்களே அல்ல, சூப்பர் ரிச்சாக இருக்கின்றவர்கள் ஒரு பெர்சன்டேஜை கட் பண்ணினாலே ஏற்கனவே நீங்கள் நியமித்தலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன் அதை நீங்கள் செய்ய முடியாது? யாருடைய இன்ட்ரெஸ்ட், யாருடைய நலனுக்காக நீங்கள் இயங்குகிறீர்கள்? NHS எங்களுடைய வைத்தியசாலையில் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க பாருங்க, அமெரிக்காவில் என்ன பாடுபடுது மக்கள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையை முன்வைப்பவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகிறார். இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த தொழிலாளர் கட்சின்னு சொல்லப்படுகிற லேபர் பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு வந்தவர் இதே இடதுசாரிய கொள்கைகளை முன்வைத்து பேசுவோராயும் நீண்ட காலமாக இதே இடதுசாரிய கொள்கைகளை இருந்தவர். அதனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல இடதுசாரிகள் இவரை ஆதரிப்பது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதே சமயத்தில் இந்த இடதுசாரிகள் இவர்களை தூக்கிவிடப் போகிறார்கள் என்று சொல்லி அடிப்பது என்னென்று கேட்டால், இங்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது முன்பு நீங்கள் பார்த்துருக்கா, நீங்கள் சொன்ன ட்ரோஸ்கிசம் மிலிட்டன்ட் சொன்ன என்னென்னு சொன்னால்,
மார்க்ரெட் தாட்சர் என்ற ஒரு மிக மோசமான நியோலிபரல் ஒரு வலசாரி ஒரு பிரதமர், இன்றைக்கு பலராலும் வெறுக்கப்படுகின்ற ஒருத்தர் வந்து இங்கு பிரதமராக இருந்த பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் நாடு முழுக்க அடித்து கொளுத்தப்பட்டது. இதுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர்கள் இந்த மில்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடதுசாரிகள், இந்த ட்ரோஸ்கிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிறவர். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக மார்க்ரெட் தாட்சரை தோல்வியடைய வச்சது இவர்கள் தான். அது மட்டுமல்ல, லிவர்பூல் என்று இருக்கின்ற ஒரு இடத்தில், லிவர்பூல் சிட்டி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், அதில் வந்து இருந்த கவுன்சில் மூலமாக, அங்கே இப்போவும் இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம், இப்போ லிவர்பூல் போனாலும் அங்கே இருந்த கவுன்சில் ஹவுசஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான கட்டினார்கள். பல்வேறு விதமான ரிஃபார்ம்ஸ் இதுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணினார்கள், வேலையை ஏற்படுத்தினார்கள், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள். இந்த வரலாறு இருக்குல்ல, இது ஒரு பயமான வரலாறு. இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கூடாது என்று ஆகிய பண்ணவர்களுக்கு அதனால்தான் இவர்கள் வந்து குழப்ப போகிறார்கள் என்று சொல்லி அதை காட்டி ஜெரமி கோர்பினுக்கு அடிக்கிறார்கள். அதன் மூலமாக போதும் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்னதான உலக வரலாற்றை பொறுத்தவரைக்கும் மிக பெரிதாக பேசப்பட்ட இந்த முதலாளித்துவம் கம்யூனிசம் என்கிற இரண்டு விடயங்களில் போட்டியான முதலாளித்துவ தன்மைகளை கொண்ட நாடுகள், கம்யூனிச தன்மைகளை கொண்ட நாடுகள், மாவோயிச தன்மைகளை கொண்ட நாடுகள் என்று இந்த பலவிதமான இசங்கள் பலவிதமாக பேசப்பட்ட ஒரு சூழலில் இப்போது நினைக்கிறேன், இப்போது ஜெரமி கோர்பின் வருகிற பொழுது, அவருக்கு ஆதரவாக இளைஞர் வருகிற பொழுது ஒரு புரட்சி நடக்கப் போகிறது, ஒரு கம்யூனிச நிலைப்பாடுகள் வரப்போகிறது, பணக்காரர்களுடைய பணங்களில் அவர்கள் இழக்க வேண்டி வரப்போகிறது போன்றதான அந்த ஒரு மேலோட்டமான புரிதலை கொண்ட ஒரு கருத்தியலை முன்வைப்பதன் ஊடாக யதார்த்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போகிற ஒரு வேலை தான் இல்லையா? தவறான புரிதல். என்னடா, ஜெரமி கோர்பின் சொல்லவில்லை நான் மார்க்கெட்டை அபலிஷ் பண்ண போகிறேன், புரட்சியை நடத்தி முடிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் ஒரு சோசியலிச புரோகிராம் இருக்கின்ற அரசை அமைத்து மக்கள் சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கையை, இந்த கட்ஸ், அதாவது சேவைகளை வெட்டுவது என்பது ஒரு எக்கனாமிக் சாய்ஸ். இது வந்து திணிக்கப்படுகிறது, இது அவசியம் இல்லை. அவர் உண்மையில் ஜெரமி கோர்பின் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பற்றி கூட பேசவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவர் உண்மையில் ஒரு ரிஃபார்மிஸ்டாக, ஒரு சீர்திருத்தவாதியாக, இப்போது இருக்கிற சிஸ்டத்தை முற்றுமுழுதாக மாற்றியமைக்கிற ஒருவராக கூட இல்லையா? அவர் சொல்லால் சில இந்த ரயில் சேவைகள் போன்றவற்றை நீங்கள் தனியார்மயப்படுத்த வேண்டாம், அதனை அரசாங்கத்துக்கு கொண்டு வாருங்கள், சுகாதார சேவையை அரசாங்கமே வைத்திருக்க வேண்டும், இப்படி உண்மையில் சின்ன சின்ன மாற்றங்களை தான் அவர் முன்வைக்கிறார் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய பார்வையா இருக்கு. என்ன சொல்வீர்கள் நீங்கள்? இப்ப நீங்க சொன்ன ஜெரமி கோர்பின் வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஆனா அவர் வைக்கிற டிமாண்ட்ஸ் இருக்கு, ஹெல்த் கேரை கூட்டுங்க, ஸ்கூல்ஸை பில்ட் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தமிழ் மக்களையும் சேர்த்து தான் சொல்றேன், எங்களுக்கு டே டு டே தேவையான சர்வீசஸ் அதை வந்து அவர் சொல்லும் போது அவருக்கு ஹியூஜான சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க மக்கள் மத்தியில் அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்போ சேனன் சொன்ன மாதிரி வலதுசாரி, அதாவது லேபர் பார்ட்டியில் உள்ள வலதுசாரிகள் வந்து அவங்களும் மீடியாவும் எல்லாரும் வந்து ஜெரமி கோர்பினை எப்படியாவது கீழே விழுத்தணும், எப்படியாவது அடிக்கணும். ஏன்னா அந்த பயம், ஏன்னா ஜெரமி கோர்பின் எலெக்ட் பண்ணினால் சில மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்தே ஆகணும், அதை கொண்டு வரக்கூடாதுன்ற தடுக்கிறதா இந்த ஒரு முயற்சியை அவங்க பண்ணி கொண்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய விதமாக வந்து அவங்க ஜெரமி கோர்பினை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினாங்க. அது அன்டெமோக்ராட்டிக் வே. இது உண்மையிலே வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா முதலில் வந்து அவர் எப்படியாவது அந்த லேபர் லீடர்ஷிப்பு பேலட்லேயே வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணவங்க. அதுக்கு வந்து அது வந்து கோர்ட்டுக்கு போய் ஜெரமி கோர்பின் நின்றவர் பேருந்து என்ன செஞ்சாங்கன்னா 12 ஜனவரிக்கு பிறகு ஜாயின் பண்ண 130,000 மெம்பர்ஸ், அதாவது லேபர் பார்ட்டிக்கு மாதம் கொஞ்சம் கொடுத்து உறுப்பினர்களாக ஆகிக்கொண்டிருந்தவங்களை வந்து இல்லை நீங்க இப்ப ஓட் பண்ண இயலாது, இது வந்து மெம்பர்ஸ் ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் உரிமைய மறுப்பு. உண்மையில் இது கட்சியினுடைய இருக்கக்கூடிய மத்திய குழுவினுடைய தலையீடும் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக அதன் பிறகு நீதிமன்றம் சென்றார்கள், நீதிமன்றத்தில் இல்லை அவர்கள் வாக்களிக்கலாம் என்று வந்தது. அதன் பிறகு கோர்ட் ஆஃப் அப்பீல் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் சென்றார்கள், அங்கேயே வாக்களிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் தொடர்ந்து இழுபடுகிற ஒரு விவகாரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்றால் பிரித்தானிய அரசியலில் ஒரு புயலை சர்ச்சையை கடந்த ஒரு வருடமாக ஏற்படுத்தி இருக்கிற ஜெரமி கோர்பினுடைய வரவு என்பது பிரித்தானிய அரசியலில் சில நம்பிக்கைகளை உருவாக்கி இருக்கிறது. புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி நாடு செல்லுமா என்கிற ஒரு கோணத்தில் பலர் சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு இதில் நெருக்கம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நாங்கள் இதனை பற்றி சற்று அதிகமாக பேசுகிறோம். சில நிமிடங்கள் காத்திருங்கள், இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.